ஏழைகளுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் ஏழைகள் வீடு இல்லாதவர்கள் குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் கான்கிரீட் வீடு கட்டுவதற்கு அரசாங்கம் கொடுக்கும் 3,50,000 மானியமானது. அஸ்திவாரம் கட்டும் போது, ஜன்னல்களை வைக்கும் போது, மேற்கூரையை அமைக்கும் போது, கட்டுமானத்தில் எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை பொறுத்து 4 தவணைகளாக பயனாளிகளின் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. அத்துடன் இத்திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சொந்தமாக வீட்டுமனை இல்லையென்றாலும் அரசாங்கமே வீட்டுமனையை இலவசமாக வழங்குகிறது. மேலும் வீட்டுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் வழங்கப்படுவதோடு கட்டுமான பணிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்னென்ன? தமிழ்நாடு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் பலன்களை பெறுவதற்கு விண்ணப்பதாரர் பின்வரும் தகுதி வரம்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும். மேலும் கிராம பகுதிகளில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படும். அதேபோல் வீடுகள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் 360 சதுர அடி நிலமும் அந்த நிலத்திற்கு சொந்தமாக பட்டாவும் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை கூட்டு பட்டாவாக இருந்தால் தனிப்பட்டாவாக மாற்றிய பிறகு இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கவும். இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர்கள் பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பான் கார்டு, வாக்காளர் அட்டை, விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, வருமானச் சான்றிதழ், மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண், பட்டா சிட்டா, பத்திரம் நகல், வங்கி கணக்கு விவரங்கள், முகவரி சான்று. கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது? உங்களுடைய நிலத்தை வணிக நோக்கங்களுக்காகவோ அல்லது விலங்குகளின் தங்குமிடமாகவோ பயன்படுத்தியிருந்தால் அந்த இடத்தை வைத்து இலவச வீடு திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஏற்கனவே வேறொரு பகுதியில் சொந்தமாக கான்கிரீட் வீடு வைத்து இருப்பவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள். அதேபோல் குடிசையில் ஒரு பகுதி ஓடு கான்கிரீட் ஆஸ்பெட்டாஸ் சீட்டு போடப்பட்டு இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க இயலாது. அரசு ஊழியராகவோ அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியராகவோ இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியில்ல. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு எப்படி கட்டப்படுகிறது? கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் கட்டித்தரப்படும் வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடி அளவில் சமையல் அறை உடன் இருக்கும். அதில் 300 சதுர அடி ஆர்சிசி கான்கிரீட் கூரையாகவும் மீதமுள்ள 60 சதுர அடி நிலத்தில் தீ பற்றாத பொருட்களின் மூலம் அமைக்கப்படும் கூரையாகவும் பயனாளியின் விருப்பத்திற்கு ஏற்ப கட்டித்தரப்படுகிறது. ஆஸ்பெஸ்டாஸ் கூரை ஓலை இடம்பெறாது. மேலும் கட்டப்படும் வீட்டின் சுவர்கள் அனைத்தும் இன்டர்லாக் சிஸ்டம், செங்கல், ஏஏசி பிளாக் உள்ளிட்ட பொருட்களால் மட்டுமே இடம்பெற்றிருக்கும். இந்த வீட்டில் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் நினைத்தாலும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு 1,50,000 கடனும் வழங்கப்படுகிறது. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் எப்படி ஒதுக்கப்படும்? கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது. இந்த பட்டியலை நோடல் துறை இயக்குநர்தான் முடிவு செய்வார். நிலத்தில் பத்திரம் மற்றும் பட்டா பெண்களின் பெயரில் இருந்தால் வீடு பெண்களின் பெயரில்தான் ஒதுக்கப்படும். ஒருவேளை ஆண்களின் பெயரில் இருந்தால் கணவன் மற்றும் மனைவி இருவரின் பெயரிலும் கூட்டாக ஒதுக்கப்படும். அதுமட்டுமல்லாமல் விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் மற்றும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு இந்த திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது.